இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி காலை திருப்பணிக்கான மறைவுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 24ஆம் தேதிக்கான இரவு திருப்பலிக்கான மறைவுரையை மாலையில உங்களுக்கு நான் வழங்குவேன். அன்புமிக்கவர்களே, திருவருகை காலத்தினுடைய கடைசி நாள் இன்று இரவு பாலகன் இயேசு நம்முடைய குடும்பங்களில் பிறக்க இருக்கிறார். அதற்கான ஒரு தயாரிப்பாகத்தான் இந்த ஒரு எளிய மறைவுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் என்பது புனித சக்கரியாவின் நன்றியின் புரட்சிகரமான ஒரு பாடலைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். திருப்புகழ் மாலையில ஒவ்வொரு காலையும் திருப்புகழ் மாலையில நம்ம ஜெபிக்கிற பொழுது இந்த சக்கரையாவினுடைய இந்த புகழ்ச்சி மற்றும் புரட்சிகர நன்றி எதிர்நோக்குள்ள ஒரு பாடலைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு சேர்ந்து நம்ம பாடுகிறோம். நன்றியினுடைய மிகுதியினால் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராய் சக்கரையா இந்த பாடலை பாடுகிறார். இந்த பாடலில் இறைவன் தலைமுறை தலைமுறையாய் இஸ்ரேல் மக்கள் மீது இரக்கம் காட்டி கொண்டு வருகிறார். தாவீதினுடைய வழி மரபுல அவர்களுக்கு ஒரு அரசனை கொடுக்கிறார், மீட்பரை கொடுக்கிறார். அப்படி என்று சொல்லி இறைவனுடைய இரக்கம் என்பது இருளில் இருக்கிற மக்களுக்கு அமைதி வழியில, ஒளியின் வழியில மீட்பரை காண வழிவகை செய்கிறது என்கிற செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்பிக்கை இழந்து அல்லது நம்பிக்கை குன்றி பல நேரங்களில் இந்த உலக துன்பங்களால், இந்த உலகத்தினுடைய கவலையினால் அல்லது இந்த உலகத்தினுடைய உறவுகளின் துரோகத்தால் நம்பிக்கை இழந்து இருக்கிற நமக்கு நம்பிக்கையின் ஒளியாக, இருளில் நடந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒளியின் வழியாக இன்றைக்கு இறைவன் பிறக்க இருக்கிறார். ஆகவே இந்த பிறப்பிற்காக உள்ளத்துல ஒளியோடு இன்னும் பாவ சங்கீதனம் செய்யாதவர்கள், ஒப்புரவு அருட்சாதனத்தை நாடாதவர்கள் உடனடியாக சென்று பாவ மன்னிப்பு பெற்று உள்ளத்தில் ஒளி பெற்றவர்களாய் பாலகன் இயேசுவை நம்முடைய உள்ளத்துல தாங்கிட இறைவனிடத்துல இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.